எப்பயுமே பண கஷ்டம். இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. கடனை கட்டவே முடியல. இந்த தேதிக்குள்ள அவ்வளவு பணம் வேணும், இந்த தேதிக்குள்ள இந்த கடனை அடைக்கிறதுக்கு இவ்வளவு பணம் வேணும். இப்படி நிம்மதி இல்லாத சூழ்நிலையில சிக்கி தவிக்கிறீங்களா? அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உங்களை விட்டு பறந்து போறதுக்கு 10 ரூபாய் நோட்டு இருந்தாலே போதும். ஆமாங்க, வெறும் 10 ரூபாய் நோட்டை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இது என்ன பரிகாரம்னு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டத்துக்கும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ் இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம், எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். இருந்தாலும் ஒரு சில பெஸ்டான டைமிங்ஸை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தம்ப்நெயில்ல நீங்க பார்த்த மாதிரி 10 ரூபாய் நோட்டு நமக்கு இருந்தாலே போதும். இந்த 10 ரூபாய் நோட்டை நாம செலவுகளுக்கு பயன்படுத்த போறது கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த 10 ரூபாய் நோட்ல நமக்கு எழுதுறதுக்கு பேனாவோ, ஸ்கெட்ச் பேனாவோ, மார்க்கரோ, கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும். கிளிட்டர் பேனா இருந்துச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் வளங்களை, அதாவது பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். கிரீன் கலர் பேனா இல்லைங்கிறவங்க மட்டும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். நம்ம வேண்டுதல்கள் வேகமா நிறைவேறதுக்கு இந்த ரெட் கலர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட முக்கியமான இன்னும் 2 பொடி நமக்கு தேவைப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லயும் ஈஸியா கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதும். அடுத்ததா இன்னொரு பொடி என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர். இந்த பட்டை பவுடரை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பட்டைக்கு பண ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த பட்டை இருக்கக்கூடிய இடத்துல பண கஷ்டம் இருக்கவே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு பணத்தை இந்த பட்டை வசியம் பண்ணி கொடுக்கும். பட்டை பவுடர் இப்ப ரெடிமேடா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை வாங்கி இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல ஏற்கனவே பட்டை பவுடர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட பட்டை பவுடர் கிடையாது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய 2 சின்ன துண்டு பட்டையை எடுத்து அதை 1-2 பவுடர் பண்ணிட்டு கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பணத்தை ஈர்க்கிறதுக்கு 10 ரூபாய் நோட்டை வச்சு இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். பணத்தை வசியம் செய்யணும், பணத்தை ஈர்க்கணும்னு சொன்ன உடனேயே வேலை எதுவும் செய்ய தேவையில்லையா, உழைக்காம காசு வருமானு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். நிச்சயமா உழைக்காம காசு வராது. இந்த பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய பணத்துல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். எத்தனையோ பேரு இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசக்கணக்குல சம்பள பாக்கி வராம தான் இருக்கு. அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல வரவேண்டிய பணம் கைக்கு வராம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நியாயமான முறையில உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களை தேடி வர்றதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். நாம முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும்.
இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். குறிப்பா வறுமை நீங்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கான பெஸ்டான டைமிங்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். வியாழக்கிழமையில வரக்கூடிய குருஹோரை நேரம், வியாழக்கிழமை காலையில 6 to 7, அப்படி இல்லைன்னா நைட்டு 8 to 9. வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், வெள்ளிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும், அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும். இந்த 2 நாள்ல இப்ப நான் சொன்ன 4 நேரங்கள்ல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். பௌர்ணமி அன்னைக்கு செய்யறீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நமக்கு சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. சித்ரா பௌர்ணமி நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அமைதியான இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கும் பண கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுல இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட், ரீச், இந்த 2 ஸ்விட்ச் வேர்டையும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க அந்த ரூபாய் நோட்ல எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை அந்த கவுண்ட் ரீச்ங்கிற வார்த்தைக்கு மேல நீங்க தடவி விட்டுருங்க. இப்படி தடவும் போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்ததா இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க கவுண்ட், ரீச் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க. எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நீங்க சொன்னா கூட போதும். இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பத்தி நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். எண்ணில் அடங்காத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ரீச்ங்கிற ஸ்விட்ச் வேர்டு பாத்தீங்கன்னா நம்மளோட பண தேவைகளை பூர்த்தி செய்யும். நமக்கு தேவையான பணத்தை நமக்கு தேவையான கரெக்டான சமயத்துல கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி இந்த கவுண்ட், ரீச்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். பணம் வைக்கக்கூடிய பீரோல, பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல, பூஜை அறையில, கிச்சன் ஷெல்ஃப்ல, இப்படி எங்க வேணாலும் நீங்க இந்த ரூபாய் நோட்டை வைக்கலாம். இந்த ரூபாய் நோட்டை நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. 3 மாசம் வரைக்கும் இந்த ரூபாய் நோட்டை அப்படியே வச்சுக்கோங்க. 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்ல செலவுகள்னு சொல்லும் போது உங்க வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கோவிலுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு, விளக்கேத்துறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள், கல்லுப்பு, அரிசி, இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த 10 ரூபாயை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது உங்க விருப்பம் தான். நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணருவீங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.